அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை முடிந்த பிறகு கேட்க வேண்டிய துவா. பவர்ஃபுல் துவா, தெளிவாகவும் விரிவாகவும். தமிழில்: நமாஸ் தொழுது முடிந்த பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்து அவரிடம் மன்னிப்பும் அருளும் கேட்பது மிகவும் நல்ல அமல். தொழுகைக்கு பின் செய்யும் துவா மனதை அமைதியாக்கும், அல்லாஹ்வின் அருளை பெற உதவும். கீழே ஒரு அழகான மற்றும் முழுமையான துவா தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தொழுகைக்கு பிறகு மனதார கேட்கலாம். தொழுகைக்கு பிறகு கேட்கும் துவா: யா அல்லாஹ், எங்களை படைத்தவன் நீயே, எங்களுக்கு உயிரும் உடலும் அருளியவன் நீயே, எங்களை சரியான பாதையில் நடத்தும் அருளையும் தந்தவன் நீயே. யா ரஹ்மானே, நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. தெரிந்து செய்த பாவங்களையும் தெரியாமல் செய்த பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா ரஹீமே, எங்கள் இதயங்களை தூய்மையாக்கி நல்ல வழியில் நடத்துவாயாக. எங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்யும் சக்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்த நல்ல அமல்களை அனைத்தையும் கபூல் செய்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஆரோக்கியம் தருவாயாக. எங்களுக்கு ஹலால் ரிஸ்க், நல்ல வாழ்வு வழங்குவாயாக. எங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் நன்மையாகவும் மாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக. அவர்களுக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் தருவாயாக. அவர்கள் செய்த நன்மைகளுக்கு மிகுந்த நன்மை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பாயாக. அவர்கள் நல்ல வழியில் நடத்துவாயாக. ஈமான் நிறைந்த வாழ்க்கை வாழ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகிலும் நன்மை தருவாயாக. மறுமை வாழ்க்கையிலும் நன்மை தருவாயாக. நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களை உன் அருளால் சூழ்ந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை படைத்தவன் நீயே, எங்களுக்கு உயிரையும் ஈமான் என்பதையும் கொடுத்தவன் நீயே. உன் அளவற்ற கருணையால் நாங்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. நாங்கள் தெரிந்து செய்த பாவங்களையும் தெரியாமல் செய்த பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. எங்கள் நாவால், கைகளால், கண்களால், இதயத்தால் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹஜ் மற்றும் உம்ரா செய்யும் பாக்கியத்தை விரைவில் அருள்வாயாக. உன் புனிதமான காபாவை எங்கள் கண்களால் காணும் வாய்ப்பை கொடுப்பாயாக. மக்கா மற்றும் மதினாவை தரிசிக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் ஹஜ் மற்றும் உம்ராவை எளிதாக்கி அருள் புரிவாயாக. எங்கள் செலவுகளை ஹலால் வழியில் ஏற்படுத்தி தருவாயாக. நாங்கள் செய்யும் ஹஜ் மற்றும் உம்ராவை ஹஜ் மஃப்ரூர் ஆக ஏற்றுக்கொள்வாயாக. ஜன்னத்திற்கான துவா. யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரை நன்மை செய்யும் வாழ்க்கை தருவாயாக. எங்கள் இறுதி நேரத்தை ஈமான் நிறைந்ததாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இறந்த பிறகு ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் எங்களுக்கு இடம் கொடுப்பாயாக. நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. கபர் கல்லறை தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நல்ல வாழ்க்கைக்கான துவா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹலால் ரிஸ்க் வழங்குவாயாக. எங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாக மாற்றுவாயாக. எங்களை சதகா தானம் செய்யும் மனிதர்களாக மாற்றுவாயாக. பிறருக்கு உதவும் நல்ல இதயம் எங்களுக்கு கொடுப்பாயாக. எங்களை துன்பம் ஏற்படாதபடி காக்குவாயாக. எங்களை நல்ல மனம் கொண்டவர்களாக மாற்றுவாயாக. எங்களை மன்னிக்கும் மனிதர்களாக மாற்றுவாயாக. பிறர் எங்களை புண்படுத்தாமல் வாழ அருள் புரிவாயாக. பிள்ளைகளுக்கான துவா. யா அல்லாஹ்,
எங்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்த்தருள்வாயாக. அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளை தொழுகை, குர்ஆன், நோன்பு வைக்க அருள் புரிவாயாக. அவர்கள் படிப்பில் நல்ல மார்க் எடுக்க அருள் புரிவாயாக. அவர்களுக்கு அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் அதிகமாக கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம் கொடுப்பாயாக. அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றும் நல்ல முஸ்லிம்களாக இருக்க அருள் புரிவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவாயாக. அவர்களை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பாயாக. குடும்பத்திற்கான துவா. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களை மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்களுக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கொடுப்பாயாக. எங்கள் குடும்பத்தையும் உறவினர்களையும் பாதுகாப்பாயாக. எங்கள் வீட்டில் அமைதியும் அன்பும் நிரம்புவாயாக. உலக வாழ்க்கைக்கான துவா. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மை தருவாயாக. மறுமை வாழ்க்கையிலும் நன்மை தருவாயாக. எங்கள் துவாக்களை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை உன் அருளால் சூழ்ந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உன் மர்ஹத்தை பின்பற்றும் நல்ல மனதை அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் நமாஸ் தொழுகை தவறாமல் படிக்க அருள் புரிவாயாக. எங்கள் தொழுகைகளை முழு மனதுடன் செய்யும் ஈமானையும் சக்தியும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் குர்ஆன் ஓதுவதற்கான ஆர்வமும் புரிதலும் கொடுப்பாயாக. குர்ஆனை சரியாக ஓதவும் அதன் அர்த்தத்தை புரிந்து அதன்படி வாழவும் அருள் புரிவாயாக. குடும்ப ஒற்றுமைக்கான துவா. யா அல்லாஹ், எங்கள் கணவன் மனைவியை அன்பிலும் கருணையிலும் ஒன்றாக வைத்தருள்வாயாக. எங்கள் வீட்டில் சாந்தியும் சந்தோஷமும் நிரம்பியிருக்க செய்வாயாக. யா ரப்பே, எங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தி பெரியவர்கள் சொல்லும் நல்ல வார்த்தைகளை கேட்டு நடக்கும் நல்ல பிள்ளைகளாக ஆக்கிவிடுவாயாக. அவர்கள் எங்களை நினைத்து துவா செய்யும் நற்குழந்தைகளாக வளர செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, தங்கச்சி, அக்கா, தம்பி அனைவருக்கும் நலனும் நீண்ட ஆயுளும் அருள்வாயாக. யா ரஹ்மானே, எங்கள் மாமியார், மாமனார், நாத்தனார் மற்றும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆரோக்கியமும் சமாதானமும் வழங்குவாயாக. ஆமீன். யா ரப்புல் ஆலமீன், எங்கள் குடும்பத்தாரை எல்லோரையும் நேசத்திலும் ஒற்றுமையிலும் இணைத்து வைத்து ஒருவருக்கொருவர் துவா செய்யும் நல்ல குடும்பமாக ஆக்கிவிடுவாயாக. இந்த உலகிலும் நன்மை அளித்து மறுமையிலும் ஜன்னத் நலன்களை வழங்குவாயாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். இறுதியாக, யா அல்லாஹ், எங்கள் எல்லா துவாக்களையும் கபூல் செய்து அருள் புரிவாயாக. எங்களை நல்ல மனிதர்களாக மாற்றுவாயாக. நாங்கள் இறக்கும் வரை ஈமானுடன் வாழ அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். வீணாகாது, நம்பிக்கையுடன் படியுங்கள். துவா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். துவாவில் எங்களையும் நினைவு வைத்து கொள்ளுங்கள். துவா முடிந்தது. இன்னொரு துவாவில் சந்திக்கலாம். துவா பிடிச்சிருந்தால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. தவறு இருந்தால் மன்னிக்கவும், கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இன்னொரு துவாவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.